நம்ம டெய்லி டீமை பொறுத்தவரை நீச்சல் கேம் தான் நமக்கு ரொம்ப பாத்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் முருங்கைக்காய் ஒரு ஆவி வெளியே போகாம ஜம்முன்னு இருக்கும். வாட்டர் ஆட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம டிடி குக்கர்ஸோட கன்னியாகுமரி நாகர்கோவில் ஸ்பெஷலான அவியல் பண்ண போறோம். தேங்காய் எண்ணெய், கோகனட் ஆயில் தான். அதுல விவிடி பிராண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். விவிடி என்னதான் நாங்க யூஸ் பண்ணுவோம். உளுந்தம்பருப்பு போடுவோம். பால்சம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து உளுந்தம்பருப்பு போடுவோம், பிளஸ் கடுகு போடுவோம். அதுக்கடுத்தால காய்கறி எல்லாம் போடுவோம். சாம்பார் கிண்டிக்க அடுத்து நம்ம கடுகு ஆட் பண்றோம். அடுத்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ண போறோம். இப்ப நம்ம வந்து சேனக்கிழங்கு ஆட் பண்ண போறோம். என்ன கட் பண்ணி வச்சிருக்கா அவ்வளவு வெஜிடபிளுமே தட்ட போறோம். இதுல வந்து என்ன கேரட் பீன்ஸ் முருங்கைக்காய் இளவங்காய் வெள்ளரிக்காய் புடலங்காய் அந்த மாதிரி நம்ம வந்து 15+ வெரைட்டி காய்கறி ஆட் பண்ணுவோம். ஒவ்வொன்றா அப்படியே அந்த சைடு எடுத்துக்குவாங்க. கட்ட மாட்டாங்க. வாழைக்காய் இப்ப நம்ம அடுத்து தட்ட போறோம். கிண்டி மாங்காய் ரெண்டுமே இருக்கு. இதுல வாழைக்காய் இருக்கு, வாழைக்காய் இருக்கு. அடுத்து வழுதம் கத்திரிக்காய்னா கத்திரிக்காயில இது ஒரு வகையான கத்திரிக்காய், வழுதம் கத்திரிக்காய். சரி, தண்ணி வாழையில போட்டு பாயில் பண்றோம். ஏன்னா எந்த ஒரு ஆவியும் வெளியே போகாம ஜம்முன்னு இருக்கும். ட்ரெடிஷனல் இதெல்லாம். அந்த சைடு முடியும். இப்போ கடைசியா நம்ம வந்து தண்ணி வாட்டர் ஆட் பண்ணுவோம். தண்ணி இன்னொரு தண்ணி போதும். அதை கட் பண்ணி ஸ்லோ பாயில்ல வச்சு பாயில் பண்ணணும். அதுக்கு பிறகு அர்த்தம் வரும். இறைச்சி போடு. சரி, ஒன்னையில போட்டு போட்டுலாம் அங்கிட்டு போய் கட்டு பேசுனீங்கன்னா இங்க வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்றோம். இப்பதான் ஓபன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்றோம். இப்ப நம்ம அடுத்து கல் உப்பு போடுறோம். பச்சை மிளகாய் நம்ம போடுறோம். அப்ப நம்ம அரைச்சு வச்சு தேங்காயை நம்ம கொட்டுறோம். இப்ப முழு ஜீரகம் போட்டுறோம். ஜீரக பொடி ஆட் பண்றோம். அடுத்து இப்ப நம்ம தயிர் ஆட் பண்றோம். நம்ம வந்து இப்ப மிக்ஸ் பண்ண போறோம் எல்லாத்தையும் சேர்த்து.
ஃபைனலா இப்போ நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்றோம். வாழைக்காய் இதெல்லாம் வைக்க முடியாது. நான் இதெல்லாம் நீங்க இல்லை இதை கரைச்சி யார் சுடுறாங்க முடிஞ்சது கருவேப்பிலை போட்டு இறக்க போறோம். ஓகேவா? இப்போ நாகர்கோவில் கன்னியாகுமரி ஸ்பெஷலான அவியல். இப்போ இந்த அவியலை நமக்கு வந்து செஞ்சு காட்டியது வந்து டிடி குக்கர்ஸ். இதெல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரியும் நமக்கு டேஸ்ட்டும் வேற லெவல்ல இருக்கிற மாதிரியும் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க தான் டிடி குக்கர்ஸோட மேனேஜ்மெண்டோட ஹெட். இவங்க பேரு தினேஷ். இவங்க கன்னியாகுமரி நாகர்கோவில் சுத்து வட்டாரத்துல எங்க கேட்டரிங்னாலும் அண்ணனை தான் கூப்பிடுவாங்க. உங்களுக்கும் கன்னியாகுமரி நாகர்கோவில் ஸ்டைல்ல கேட்டரிங் வேணா அண்ணனை புக் பண்ணிக்கோங்க. அண்ணனோட கான்டாக்ட் நம்பர் டீடைல் கொடுத்துருக்கேன். மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.